விஜய் அவர்கள் இந்த திமுக ஆட்சி திரும்ப வந்தா இது தாவேக்காவை அழிச்சிரும், அதனால எங்க கூட கூட்டணி வரணும், புலிக்கு பயந்தவங்களாம் மேலே வந்து படுத்துக்க நம்ம ஊரில் பல இது பழமொழி சொல்லுவாங்களே அது மாதிரி சொன்னார். கரெக்டாக நான் இப்போ சொன்னேன் இல்லை, விஜய் வந்து இல்லை முட்டாளா, இந்த சாப்பிட்டு கழுவிய கை காயறதுக்குள்ள துரோகம் செய்கிற பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு ஜெயிலுக்கு போகிறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன சின்னம்மாவிற்கு அவங்க ஜெயிலில் இருந்தப்பயே அவரை கட்சி விட்டு நிற்கிறார். இப்படி துரோகம் செய்கிற பழனிசாமி விஜய் சினிமாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர். இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோல்ல தூக்கிட்டு முதலமைச்சரை ஓட்டு கேட்கணும் அப்படியே கேட்கிறான்னு வச்சுங்க. இறங்கின உடனே ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணி வேற பண்ண மாட்டாரா? பழனிசாமி ஆர்கே நகர் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்கிறாரு. பொதுவாக ஓட்டு கேட்கிறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க, இவர் நல்லவர் வல்லவர், அம்மாவின் தொகுதியில் போட்டிடுறாரு, அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்கன்னு கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டைல நம்ம இந்த இதை காப்போம் கொடுங்க. அவர் ஸ்டைலே ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா அவர்கள் பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். தம்பி நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க, நீங்க சொல்லுங்க அதுக்கு என்ன அர்த்தம். எனக்கு பின்னாலே 100 ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். அந்த செய்தியை நனவாக்கின்ற நேரம் இந்த நேரம். அம்மாவுடைய வாக்கு தேவவாக்கு. அந்த தேவவாக்கை இன்னைக்கு நாம் அத்தனை நேரம் ஒருமித்த கருத்தோடு மதிப்புக்கும் மரியாதைக்கும் சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அதாவது அண்ணன் சந்திரன் இந்திரன் சொல்லுவாங்க எங்க கேண்டிடேட்டு. இது எதுக்கு அதுல கூட தப்பா சொன்னாரு. அம்மா அசம்பிளியில சொன்னாரு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு. அதை கூட சரியா புரிஞ்சுக்காம இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும். அத ஒரு பை எலெக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க, அது மூலம் நடக்கும்னா 122 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே அவங்க கூட இருக்கோமே, இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் என்ன சொல்றாரு, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டிடி விஜயன். அதானே அர்த்தம். நீங்க தான் அதை கண்டஸ்ட் பண்ணுவீங்க, ஏதாவது இருக்காது அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் எப்ப